ஆனால் யூ ஹியர் மை வாய்ஸ், ஐ ஹியர் யுவர் வாய்ஸ். கர்த்தரோடு ஒரு பேசக்கூடிய ஒரு நேரம். அப்போ அதை நம்ம கேட்கணும். நம்ம நிறைய பேர் இயேசுடைய வார்த்தை கேட்பதற்கு ஆர்வமாக இல்லாத காரணத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன கர்த்தர் காரியங்களை செய்ய முடியலை. நம்ம கேட்குறோம், கேட்ட பிறகு மறந்துடுறோம். இந்த சர்ச்சையை விட்டு வெளியே போகணும், சபையை விட்டு வெளியே போனவனே மறந்துடுறோம். ஆனால் அதை கேட்ட உடனே கீழ்ப்படியணும். எனக்காக என்ன கர்த்தர் சொன்னார்னு அதை கீழ்ப்படியும் பொழுது அப்போ தான் நீங்கள் அதை செயல்படுத்த முடியும். அதை செயல்பாடில் காமிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். சில பேர் கேட்குறாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. சில பேர் கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க, ஆனால் செயல்பாடில் காட்ட முடியாது. சில பேர் செயல்பாடில் காட்டுவாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க, அவர் கீழ்ப்படிய மாட்டாங்க. இப்படிலாம் இருக்கும். அப்போ அவர் சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? எல்லோரும் உட்காந்து போயிட்டாங்க. அவர் போயிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன காரியம் என்ன கேட்டால், நாம் அக்கறைக்கு போவோம்ங்கிறது. அக்கறைக்குங்கும் போது ஒரு ஆவிக்குரிய இடத்துல எடுக்கும் பொழுது நம்ம இக்கரையில் இருக்கிறோம். இந்த இக்கரையாக பூலோகத்தில் நம்ம இருக்கிறோம், பூமியில். ஆனால் அவர் சேஷியில் சொன்னார், நம்ம எல்லாரும் அக்கறைக்கு போவோம்னு சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். இன்றைக்கி அதை நினைக்க பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நல்லா வச்சுக்கணும். நம்ம எல்லாரும் இக்கரையில் இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? நான் இயேசுவோடு கூட படகுல என்ன செய்கிறோம்? நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம சேர வேண்டிய இடம் எங்கே? அக்கறை. அக்கறைனா என்ன இடம்? தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்ம போகிற இதில் நம்முடைய பிரயாணங்களில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் நடக்காது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பின்னாடி பார்க்க போகிறோம் என்ன நடந்தது, இயேசு எப்படி அவர் ரியாக்ஷன் பண்ணார், எப்படி அவர் எல்லாத்தையும் சொன்னார்னு பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கி இயேசு நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்காரு, வா என்னோடு கூட இந்த போகிற யாத்திரை என்ன செய்யணும், இந்த யாத்திரையில் என்ன செய்யணும், அதாவது இந்த பிரயாணத்தில் நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலான்னு. இந்த உலகத்தில் இருக்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த இடத்துக்கு போகிறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மோடு கூட இயேசு இருக்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு தெரியும், ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டதுனால, நம்ம கீழ்ப்படிந்ததுனால நாம் அவரோடு கூட போக ஆயத்தமாக இருக்கிறோம். அவரோடு நம்ம நடந்து கொண்டு இருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஓகே. அப்போ அடுத்த காரியம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஒரு இம்பார்ட்டன்ட் இது. பாருங்க, எத்தனாம் வசனம் இது? 37ஆம் வசனம் படிக்கணும். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பாருங்க, இயேசு அந்த படகுல போகும்போது, இயேசு இல்லாத படகுல தான் நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், இயேசு இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. இயேசு இல்லைன்னு சொன்னால் பெரிய பிரச்சனை வரலாறு தீர்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டால், இயேசு இருந்த படகுல தான் என்ன வந்தது? பிரச்சனையே வந்தது. அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவருக்காக வாழ்கிறேன், நான் ஆண்டவருக்காக எல்லாம் செய்கிறேன், சபைக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், வேதம் வாசிக்கிறேன். இப்போ எனக்கு இவ்வளோ பிரச்சனை எதுக்கு? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைப்போம். இயேசு இல்லாத படகுல ஒரு இது கிடையாது, எதிர்காலம் கிடையாது. ஆனால் இயேசு இருக்கிற படகுல ஒரு எதிர்காலம் உண்டு. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் அதில் என்னன்னு கேட்டால், நான் இயேசு இருக்கிற படகுல பிரச்சனை வந்ததுன்னா அது நம்ம பொறுப்பு அல்ல. அவர் யாருடைய பொறுப்பு? அவருடைய பொறுப்பு. என்னோட வாழ்க்கையில் இப்போ சபையை அவங்க மூடிட்டாங்கன்னு சொன்னால் இது என்னுடைய பொறுப்பு இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். அவங்க மூடட்டும், செய்யட்டும். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நான் இயேசுவோடு கூட போய்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் அவர் அற்புதம் செய்வார், அவர் அதிசயங்களை செய்வார். என் கண்கள் அந்த அதிசயத்தை காணும். அப்போ பாருங்க, வீடுல கூட மீட்டிங் நடத்த முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் எங்கேயுமே நடத்த முடியாது. கிறிஸ்மஸ்க்காக ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நீ கிறிஸ்மஸ் நடத்திக்கலாம் அந்த காலில். புது வருஷத்துக்கு நடத்த முடியாது. அப்போ எப்படிலாம் தொந்தரவுப்படுத்தணுமோ, எப்படி இதெல்லாம் பிரச்சனை வருமோ. ஆனால் நம்ம இவ்வளவுலாம் ஊழியம் செய்கிறோம், இயேசுக்காக வாழ்கிற இத்தனை வருஷமாக ஒரு மிஷினரியாக இருந்து கஷ்டப்பட்டு நான் பசியும் பட்னியுமா இருந்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்து 33,800 பேருக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து, அதுக்கு பிறகு கர்த்தர் அநேக சபைகளை கொடுத்து இப்படிலாம் இருக்கும்போது இதுக்கு பிறகு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன நினைப்பேன்? நான் ஒரே காரியம் தான் நினைப்பேன், என் இயேசுக்கு தெரியாதபடி எதுவும் நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. அது ஏன்னா
பிரச்சனைகள் வரும்போது அப்போ அந்த இடத்துல இயேசு இருக்கும்போது அந்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அது மேல் மோதிட்டு. அந்த இடத்துல இயேசு இருக்கிறாரு. அப்போ அந்த பலத்த சுழல் காற்று என்ன செய்து அது அது அப்போ கூட அது கூட வரல, இயேசு இருக்கும்போது வரல. அதுக்கு ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், அது மோதுறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் நடந்தது. இயேசு அந்த படகுல உட்காந்துருந்தார். உட்காந்த உடனே என்னன்னு கேட்டால், அவருக்கு அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் இயேசு என்னன்னு கேட்டால், அவர் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டார். எங்கே? கப்பலுடைய என்ன சொல்கிறது, கப்பலுடைய அது என்ன சொல்கிறது, பின்னணின்னு சொல்லுவோமோ, பின்னணியில் போய் அவர் என்ன செஞ்சாருன்னாரு. He went into the hinder part of the ship and started sleeping அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன் இயேசு அவ்வளவு நேரம் இருந்துட்டு அவங்களோட இருந்துட்டு ஏன் அவர் தூங்குறதுக்கு போனார், ஏன் கீழே போனார் அவங்கள விட்டு அப்படின்னு, அந்த ஃபெலோஷிப்பை விட்டு அந்த ஐக்கியத்தை விட்டு ஏன் அவர் போனார் அப்படின்னு பார்த்தோன்னா, இயேசு இஸ்ரவேலை காக்கிறவர், தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. எனக்கு அவர் எல்லாமே தெரியும். கண்ணை மூடியிருந்தாலும் உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும், கண்ணை திறந்திருந்தாலும் என்ன இருக்குன்னு தெரியும். இயேசு அந்த இடத்துல உட்காந்துருக்கார். ஆனால் அதுக்கு பிறகு அவர் போயிட்டார். என்னன்னு கேட்டால், இயேசுவோடு கூட சீஷர்கள் இந்த படகுல தான் இருந்தாங்க. அது வரைக்கும் எந்த சுழல் காற்றும் வரல. ஆனால் இது அந்த வசனத்தை இப்படி மாற்றி போட்டிருக்கு இந்த இடத்துல. அது என்னன்னு கேட்டால், அவர் உட்கார்ந்துருக்கும்போது அவருக்கு உடனே என்ன பண்ணார், அந்த பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் போனார். ஏன்னு கேட்டால், இந்த சீஷர்கள் தனக்குள்ளாக அவங்களே பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த 12 சீஷர்களும் அவங்களுக்குள்ளாக பேசிகிட்டு இருந்தாங்க. இருந்த இயேசுக்கிட்ட அவங்க பேசலை. என்ன பேசியிருப்பாங்க? மார்க் எழுதுங்க 9ஆம் அதிகாரம் 34 வசனம் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 34 வசனம். ஏன் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். வழியில தான் அவங்க தர்க்கம் பண்றாங்க, வேற எந்த இடத்துல போய் உட்காந்து தர்க்கம் பண்ணல. எப்போ போனாலும் இயேசுவோடு கூட எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரே ஒரு காரியம், சீஷர்கள்லாம் சேர்ந்து நமக்குள்ளே யார் பெரியவன் இருப்பாங்க, இயேசுக்கு பிறகு யார் முதன்மையானவன், யார் லீடராக இருப்பாங்க, யாருன்னு அவங்களுக்குள்ளேயே அந்த தர்க்கமும் வாக்குவாதமும் அந்த ஒரு கமிட்டி மீட்டிங் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோன்னே இயேசுக்கிட்ட அவங்களே பேசிட்டு இருக்காங்க. இயேசுக்கிட்ட பேச டைம் இல்லை. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போது என்னை போய் பாஸ்டர் வாங்க 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 பாஸ்டர் வாங்க 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 உட்காருங்கிறீங்க. நான் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சேரை போட்டிங்க, உட்காந்தாச்சு. இப்போ வர்றேன் பாஸ்டர் அப்படின்ட்டு போகிறீங்க. நீங்கள் போயிட்டு அரை மணி நேரம் வரைக்கும் வரலைன்னா, 1 மணி நேரம் வரைக்கும் வரலைன்னா நான் என்ன செய்வேன்? இந்த இடத்துல உட்காந்து என்ன செய்வேன்? ஒன்று நான் என்ன செய்வேன், தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். இல்லைன்னா எந்திரிச்சு போக மாட்டேன், ஓடிடுவேன். ஓடுறது வேற, ஒரே ஓட்டம் தான். ஒரு வீட்டில் நான் போயிருந்தேன், எங்கள் இதில் ராஜாஜிபுரம்ங்கிற இடம். அங்கே ஒரு டைரக்டர், கவர்மெண்ட் ப்ரெஸ் பெரிய டைரக்டர் தான் ஹெட்டு. அவர் வீடு கிறிஸ்தவங்க. நான் அவங்க வீட்டுக்கு போனேன், ரொம்ப நாள் பார்க்கலையேன்னு. அப்போ அவர் இல்லை, அந்த அம்மா இருந்தாங்க. பாஸ்டர் வாங்க வாங்க வாங்கினாங்க. இந்த சோஃபாவில் உட்கார வச்சாங்க. என்னை போட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்போ வர்றேன்ட்டு போனாங்க. வர்றேன்ட்டு போனோன்னு உள்ளே போனவங்க வரவே காணோம். 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, அதுக்கு பிறகு 40 நிமிஷம் ஆச்சு. என்ன சிஸ்டர் அங்கே ஒரு மிஸ்டரும் கிடையாது, சிஸ்டரும் கிடையாது. அந்த இது வரல, சத்தமே வரல. எனக்கு ஒரு பயம். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன கேட்டால் 1 மணி நேரம் ஆச்சு வரல. இப்போ நான் நினச்சேன், கதவு திறந்துருக்கு, நம்ம போயிட்டோன்னு சொன்னால் அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஏதாவது திருடிட்டு போயிட்டான்னு சொன்னால் யார் திருடுன்னு சொல்லுவாங்க? பாஸ்டர் திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். அப்படி இல்லை, நான் இங்கே உட்காந்து தூங்கினோன்னு சொன்னால் அதுவும் நல்லது கிடையாது. அப்புறம் பார்த்தேன், சரி உடனே எந்திரிச்சேன். என்ன நடந்தாலும் ஆண்டவரே இந்த வீட்டு கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் உடனே வெளியே போயிட்டு வீட்டுக்கு போய் சேர்றேன். உடனே ஃபோன் கால் வருது, பாஸ்டர் நீங்கள் சீக்கிரமாக போயிட்டீங்களே. நாங்கள் 1.5 மணி நேரம் அங்கே இருந்துட்டு சீக்கிரமாக போயிட்டீங்களே. நாங்கள் ஆமாம், என்னம்மா நீங்கள் என்னம்மா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, நான் இங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தேன் பாஸ்டர். அண்ணா நீங்கள் குளிச்சுட்டு இருந்தீங்க, நான் என்னை உட்கார வச்சுட்டு இந்த வரணுன்னு சொல்லிட்டு போனீங்க.
நான் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் வந்துட்டேம்மா, மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ இயேசு பாருங்கள், இயேசுக்கிட்ட இவங்க என்ன பண்ணாங்க, பேசிக்கிட்டோம். இயேசுகிட்ட பேசலை. வாழ்க்கையில் வந்து நம்ம வீட்டில் இயேசு இருக்கார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அப்படின்னா வேத வசனம் இங்கே இருக்குது. அவர் பேசுறது, வேத வசனத்தை படிக்கும்போது அவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அவர்கிட்ட பேசுகிறோம். நம்ம அவர்கிட்ட பேசணும்னு விரும்புகிறோம். ஆனால் நம்ம விரும்புறதில்லை. நிறைய வீட்டில் பைபிள் இருக்கும். பைபிள் இருக்கும்போது இப்போ எடுத்து என்ன செய்யறதா, அவங்க என்ன வருதோ அதை தான் படிப்பாங்க. எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், இதெல்லாம் நீங்கள் நீங்கள் உங்கள் ஊழியக்காரன்னு சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு பெரிய ரொம்ப எப்போ பார்த்தாலும் பைபிள் ரெகுலர் படிப்பாராம். படிக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பைபிளை நல்லா படித்து ரெகுலராக படிப்பாராம். அன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகணும். அந்த ஆஃபீஸுக்கு போகிறதுனால என்ன செய்ய, படிக்கிறதுக்கு டைம் இல்லை. உடனே அவர் என்ன பண்ணார், அவர் மனைவி சொன்னார், இங்கே வா, இந்த பைபிள் எடுத்துகிட்டு நம்ம சீக்கிரம் ஆஃபீஸுக்கு போகணும், டைம் இல்லை, நான் சீக்கிரம் படிக்கணும். அப்போ அவங்க கொடுத்தாங்க மனைவி. பைபிள் எடுத்தோன்னு, ஆண்டவரே எனக்கு நல்ல வசனமாக கொடு ஆண்டவரே. நான் அவர் அப்படி ஜெபம் பண்ணுறாரு, நல்ல வசனமாக கொடு. நான் வந்து எடுக்கிற வசனங்கள் ஒரு ஆசீர்வாதமான வசனமாக இருக்கணுமே, நீ கொடுவோம் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பைபிளை திறந்தான். யூதாஸ் 4 கொண்டு செத்தான் அப்படின்னு. ஐயோ ஐயோ, யூதாஸ் 4 கொண்டு செத்தான்ல, இது கெட்ட வசனமாக வருதே, இது அபசகுணம். ஐயோ, எல்லாரும் 3 முறை என்ன செய்வாங்க, 3 முறை இது பண்ணுவாங்க. இந்த 2வது தவணை ஆண்டவர் நல்ல வசனத்தை கூட, ஆண்டவரே ஆண்டவரே ஒரு கெட்ட வசனமாக இருக்குது, நான் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு. நீயும் போய் அப்படியே செய். யூதாஸ் 4 கொண்டு செத்தான், நீயும் போய் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஆண்டவரே கடைசியா நல்ல வசனத்தை கூட. இப்படி பார்க்குற மனைவி இருக்காங்க, அது மனைவி ஒளிஞ்சிருச்சு. அங்கே இங்கிட்டு பார்க்குறா யாரா இருக்கானோ, நல்ல வசனம் கூட ஆண்டவரே, செய்கிறதை சீக்கிரமாய் செய். யூதாஸ் 4 கொண்டு செத்தான், நீயும் போய் அப்படியே செய். செய்கிறத ஆமா, தாமதம் பண்ணாத, சீக்கிரமா. இப்படி பைபிள் படிச்சோன்னா அப்படித்தான் வரும். பாருங்க, அப்படிப்பட்ட நம்ம மனசு பைபிள் படிக்க நமக்கு கூடாது. ஆண்டோட வசனத்தை படிக்கணும். இயேசுவோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இயேசுவோட அவங்க நல்லா பேசணும். ஆனால் இயேசுவோட என்ன செய்யல, பேசலை. நமக்கு இயேசுவோட பேசுறதுக்கு டைம் கிடைக்கல. இந்த வேத வசனத்தை படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்வார், ரகசியங்களையும் என்ன செய்வார் சொல்வார். அவர் நமக்கு நல்ல காரியங்களை என்ன செய்வார், கற்றுக் கொடுப்பார். இந்த வேத வசனமே நமக்கு நம்முடைய பாதைக்கு தீபமும் மார்க்குன்னு கால்களுக்கு தீபமும் மார்க் என்ன சொல்றது, தீபமும் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். இத்தனை வருஷமாக இருந்து ஹிந்திலேயே பேசி அந்த தமிழை வந்து கொஞ்சம் மறந்துட்டேன் பாருங்க. எனக்கே கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, இதனால மறக்க மாட்டேன், வந்துருச்சு. அப்போ நம்ம ஆண்டவரோட பேசாதனால ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, அவங்களுடைய ஐக்கியத்தில் இருந்து என்ன செஞ்சாரு வேண்டாரு. நம்ம வீட்டில் இயேசு வந்து இருப்பாருன்னு சொன்னால் முதல் காரியம் அவரோட பேசணும். 2வது காரியம் அவர் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்யணும். நேபாளில் போனேன், ஒரு இடத்துல போயிட்டு அங்கே ஒரு மீட்டிங் நடத்தின அந்த ஸ்பீக்கர். அங்கே போனோடனே அந்த பஸ்ஸை விட்டு இறங்கினேன். அன்னைக்கு பஸ்ஸில் மேலே உட்காந்து போனேன், இடம் இல்லாதனால. மேலே பிடிச்சிட்டு இப்படி 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 போய் ரொம்ப டயர்டாக அந்த வீட்டுக்குள்ளே போனால் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, டிவி பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தர் இந்த பாஸ்டர் சொல்கிற இப்படி பாஸ்டர் வந்திருக்காங்கன்னு யாரும் கண்டுகொள்றது இல்லை. ஒரு அம்மா வந்துச்சு, ஒரு சிஸ்டர் வந்து சொல்லுது, வாங்க பாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கிட்டாலே எல்லாம் அப்படி நேரம் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட நடுவில் போட்டுச்சு எனக்கு. என்னது என்ன நடுவில் சேர அப்படி சொல்லுது, பாஸ்டர் அமிதாப் பச்சன். ஏன்னா அமிதாப் பச்சன் நினைச்சாரு, ஏன்னா நல்லா இருக்க. இப்போ ஸ்ரீதேவி வந்துடுவாங்களாம், அவங்க நல்லா பாடுவாங்க. பாடுங்க நீங்கள் வந்து இப்போ இதை நல்லா பாருங்க பாஸ்டர் சொல்லி எனக்கு சேர போட்டு உட்காந்துருச்சு. அவ இந்த அதாவது இயேசுவோடு கூட 2 கல்லரில் அரைஞ்சாங்க. இந்த பக்கமும் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள். நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு என்னத்தை பார்க்கறது, கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருந்தேன், கொஞ்சம் தூங்கிட்டேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் தெரியலை அவங்களுக்கு.
இயேசுகிட்ட பேசணுங்கிறது ஒன்றும் தெரியல. நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இயேசுவோடு நீங்கள் பேசும். அப்போ தான் உங்கள் வீட்டில் 3வது காரியம், இயேசு இருப்பான்னு சொன்னால் அவரை பிஸியாக வைக்கணும். அவருக்கு வேலை கொடுக்கணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வேலை எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? இயேசுவை தன்னோட வாழ்க்கையில் உதவியாளராக, அதாவது உதவி செய்கிறவரா, ஒரு வேலைக்காரனை தான் வச்சுக்கிறது. காலையில் என்ன செய்வாங்க, ஆண்டவரே அவங்க கேட்கும்போது, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், நான் சாப்பிட்றேன், நீ நினச்சி ஆசீர்வதியும். மத்தியானம் வந்துருச்சு, ஆண்டவரே இந்த நல்ல சாப்பாட்டுக்காய் சோத்திரம், நான் சாப்பிட்றேன், நீர் ஆசீர்வதியும், நீ பார்த்துக்கிட்டே இருக்கும், நான் சாப்பிட்றேன். ராத்திரியில் என்ன, அப்புறம் என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்கள கூட்டி கொண்டு போவாங்க, அவங்களோட போகணும். சாப்பாடும் கொடுக்கல, அவரை பட்னியை போட்டுட்டு நீ செய்கிற பிள்ளைகளை கூட்டி கொண்டு எங்கேயோ ஸ்கூலில் விட்டு வரணும்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஆண்டவரே வந்துட்டீரா, நான் காலை சாப்பாடு, ஆண்டவரே ராத்திரி சாப்பாடு நான் சாப்பிட்றேன், அதை ஆசீர்வதியும் ஆண்டவரே. காலையிலையும் ஒரு கொண்டும் கொடுக்கல, மத்தியானம் சாப்பாடு கொடுக்கல, ராத்திரியும் கொடுக்கல, பட்னியை போட்டு அதுக்கப்புறம் நான் தூங்க போகிறேன். ஆண்டவரே இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை, நீ என்ன செய்யும், ராத்திரி பூரா முழிச்சுக்கிட்டு வரும், பட்னியாகவே இருக்கும். அப்போ நம்ம என்னன்னா, we should not keep Jesus Christ as our helper. உதவி செய்கிறார் அவருடைய நம்ம தகப்பன். நம்ம தகப்பன் அவர் வீட்டில் இருப்பார்னு சொன்னால் அவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுவார். அல்லேலூயா. அவர் கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். அப்போ தான் உங்கள் வீடு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இயேசு என்ன பண்ண, அந்த சீசுடைய ஐக்கியத்திலேருந்து அவர் வெளியே போயிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு உண்டா? நம்முடைய குடும்பத்தில் இயேசு இருக்காரா? இயேசு இருக்காருன்னா நம்ம இயேசுக்கு அவரை பேசிகிட்டு இருக்கிறோமா? அவர் விரும்புகிற காரியத்தை செய்கிறோமா? அவர் விரும்பாத நம்ம செய்கிறோமா? அதை நம்ம தான் கவனிச்சுக்கணும். அவர் துக்கப்படுத்துகிற எந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நினைச்சக்கூடாது, நடக்கக்கூடாது. நான் ஒரே ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பேன், நீ உண்மை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் எனக்கு இருக்குன்னு சொன்னால், நீ என்னை எப்படி அடிக்கணுமோ அடிச்சிடும் ஆண்டவரே. ஸோ நான் சொல்லிக்கணும், நான் என் வாழ்க்கையில் மறந்தாலும் கூட அதை செய்ய மாட்டேன். நான் ஏன்னு கேட்டால், கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் தன்னுடைய சபையை எடுத்து செல்வதற்காக. அதற்காக நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும். அதனாலே இயேசு விரும்புகிற வாழ்க்கை, நம்முடைய விரும்புகிற குடும்பம், இயேசு நம்முடைய குடும்பத்தில் இருந்து அவர் பொறுப்பாளராக இருந்து கடைசியாக இயேசு வரும்போது என்ன கேட்டால், நம்ம ஆண்டவரோடு கூட அவருடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா இந்த சபையில் இங்கே வந்துட்டு நாளைக்கு ஆனால் பரலோகத்துக்கு போக முடியலன்னா அப்புறம் எதுக்கு நம்ம சபைக்கு வரணும்? நமக்கு ஆண்டவருக்காக வாழ்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறாரு. இயேசு அவங்களுடைய ஐக்கியத்தில் இருந்து போயிட்டார். அதுக்கு ரெண்டாவது, அப்புறம் 3வது காரியம் சொல்ல விரும்புகிறேன். அவர் போன உடனே நடந்த சம்பவம் என்ன வந்தது? காற்றும் புயலும். இயேசு கிறிஸ்து உட்காந்து பேசிட்டு இருக்கிற வரைக்கும், அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் இல்லை. இயேசு எப்போ போய் தூங்குவார்னு அது நல்லா தெரியும். அந்த நேரம் பார்த்து வந்தது. இயேசுக்கு எப்போ பசி எடுக்கணும் தெரியும். உபவாசம் பண்ணி, அந்த உபவாசம் பண்ணி இருக்க 40 நாள் வந்தானா சாத்தான் வரல. அது முடிஞ்சவனை தான் அவனுக்கு பசி எடுத்ததுன்னு பிறகு என்ன செய்ய வந்தான். அப்போ உங்களுக்கு எப்போ தேவை இருக்கிறதோ, நீங்கள் எப்போ தனிமையாக இருக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் தான் சாத்தான் என்ன கிரியை செய்வான். அதான் காற்றும் புயலும் உடனே வந்தவுடனே இயேசு இருக்கிறாருங்கிற, அவர் இயேசுவோடு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா உடனே அவங்க தெரிஞ்சிருக்கும். இயேசு உடனே என்ன செஞ்சிருவார், நீங்கள் இங்கிட்டு வாங்க, நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க இயேசுவோட பேசாதனால, இது அவங்களுக்கு இயேசுவோட ஒரு ஐக்கியம் இல்லை. அதனால் அந்த இடத்துல அந்த ஒரே படகுல இருந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, தன்னை எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அதை நிறுத்துவதற்கும், அதை எப்படி சரி செய்வதற்கும், அதை அந்த படகை நிப்பாட்டுறதுன்னு காப்பாற்றுறதுன்னு ட்ரை பண்ணாங்க. அது வரைக்கும் இயேசுடைய கவனம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, பிரச்சனைகளும் பெரிய காரியங்கள் வரும்போது நம்முடைய கவனத்தை சாத்தான் என்ன செய்வான், இயேசுவை விட்டு திருப்பி விடுறோம். பிரச்சனைகளை சரி செய்வதற்காக நம்ம முன்னாடி போய் நிற்போம். ஆனால் பிரச்சனைகளை சரி செய்கிறவரை விட்டுட்டு என்ன செய்வோம், அவரை பின்னாடி விட்டுருவோம். இன்னைக்கு அதுதான் பெரிய ப்ராப்ளம்ஸ். When the problem takes place, so we need to come closer to Jesus, who is the solver of all the problems. அப்போ நம்முடைய எல்லாத்தையும் அவரை, நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற ஒரு பக்கத்தில் வரணும். இப்போ இங்கே இயேசுவை பற்றி இந்த இடத்துல கிடையாது. அவங்களாம் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நம்மளே ட்ரை பண்ணி முயற்சி செய்து கடைசியில் நம்முடைய படகு நம்முடைய வாழ்க்கையின் படகு தண்ணீருக்குள்ள அமிழத்தக்கதாக அப்படி போயிருக்கு. நிறைய கதை பார்த்துருக்கேன். இயேசு இருந்த படகுல தான் பிரச்சனை வந்ததுங்க.
இயேசு இருக்கிற படகுல பிரச்சனை வந்துச்சுன்னா, இயேசு அந்த படகுல இருந்தார் சொன்னால், அவரோடு நம்ம ஐக்கியமாக இருப்போம்னு சொன்னால், அவரை நம்மளை பின்னாடி தள்ளிட்டு நம்மளோட பிரச்சனை என்ன செய்வார்? அவர் கையில் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில் எங்கே? அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் அப்படிங்கிறது. மற்ற எல்லாமே தன்னால் வரும். பாதுகாப்பு வரும், ஆசீர்வாதம் வரும். அதற்கு பிறகு அடுத்த வசனம் பாருங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். ஸோ கர்த்தர் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், இயேசுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவங்களுடைய ஐக்கியத்திலிருந்து என்ன செஞ்சாரு? அந்த கம்பெனிலேருந்து ஒழுங்கிட்டாரு. இயேசு இல்லாமல் ஒரு நாள் நீங்கள் வாழ முடியாது. இயேசு இல்லாமல் இங்கே தனியாக போக முடியாது. இயேசு இல்லாமல் அவர் தானே சொன்னார், இயேசு இல்லாமல் தனியாக போக என்ன காரியத்தை நீங்கள் செய்ய முடியாது. இப்போ அவர் தேடுறாங்க. என்ன தேடுறாங்கன்னு கேட்டால், ஜெபிக்கிற முறை பாருங்க. எல்லாம் தண்ணீர்லாம் படகு அமிலத்தக்க வந்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் அமிழ்ந்து போகிறோம், சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு. யார் சாக போகிறாங்க? சீசர்கள். அவங்களுக்கு சாவை குறித்து பயம். அது கேட்குறேன், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. என்ன ஒரு ஃபூலிஷ் கொஸ்டின். பாருங்க, பின்னாடி 4 காரியத்தை அந்த சொல்லுவேன். இதை முடிக்க போகிறேன், அதை சொல்லுவேன், அதை சொல்லிட்டு முடிப்பேன் நான். அப்போ அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், இயேசு கவலை இல்லாதவருங்கிறாங்க. அவங்க பிரச்சனை அவங்களே தேடிக்கொண்டாங்க. இயேசுவோடு இருந்த பிரச்சனைக்கு வந்தாலும் கூட இயேசு எல்லாவற்றையும் அவரே எல்லாம் சரி செய்வான்னு தெரியும். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால், அவங்களே எல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிறகு கடைசி ஆப்ஷன் கேட்டால், உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் இயேசு அவங்களுடைய ஐக்கியத்திலேருந்து போய் தனியாக இருந்தார். அவங்க பேச்சு வார்த்தைகள் சரியில்லை. என்ன பேசுகிறோம்? நம்முடைய சில சமயத்தில் நம்ம ஐக்கியத்தில் இருக்கும்போது, சபையில் இருக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோம், என்ன பேசக்கூடாது. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவோடு பேசக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கணும். ஹல்லேலூயா. அது இல்லாது வாழக்கூடாது. மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது. அவங்க பேசுனது நம்ம இயேசுக்கு பிறகு யாரும் இருப்பாங்கன்னு. அப்போ இயேசுவை பற்றி குறை சொல்கிறது, அங்கே அவங்களுக்குள்ளே சண்டை போடுறது, ஒரு சபையில் அந்த காரியங்கள் இருக்கவே கூடாது. ஒரு தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட சபையில் தேவ ஆவியானுடைய ஆளுகை இருக்கும். எந்த ஒரு மனுஷனும் அதை சபையை மனுஷன் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எல்லாரும் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நம்ம பேசணும். ஹல்லேலூயா. அது பிறகு கடைசியாக பாருங்க, இதில் இயேசு இவ்வளவுலாம் அவங்க பண்ணும் கூட தம் சீசர்கள் மேலே ஒரு கருணை இருந்தது, ஒரு கரிசனை இருந்தது. அவர் பார்த்துட்டு இருக்கிறார். நமக்கு அவருக்கு அந்த பிள்ளைக்கு இந்த எல்லா பிரச்சனைகள் வந்த உடனே கடலும் அந்த காற்றும் எல்லாமே கொந்தளித்து எழுந்த பொழுது இயேசுக்கு தெரிஞ்சோம். உடனே அவர் எந்திரிச்சு வந்தார், நின்னார். இயேசு இன்றைக்கும் நமக்குள்ள பிரச்சனைகளை பார்த்து அவர் சும்மா இருக்கிறவர் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனையை பார்த்து நீங்கள் நினைக்கலாம் இயேசு சும்மா இருக்கிறாருன்னு. அவருக்கு நல்லா தெரியும். எப்போ தெரியும் கேட்டால், இஸ்ரவேல் ஜனங்க எப்பப்பெல்லாம் முறையிட்டார்களோ, ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரேன்னு கேட்டாங்களோ, இயேசுவே கடவுளே எங்களை கொஞ்சம் காப்பாற்றுன்னு சொன்னாங்களோ, தேவன்ட்டு முறையிட்டார்களோ, அப்போல்லாம் ஆண்டவர் போய் அவங்களுக்கு உதவி செஞ்சார். அதே போல் இந்த சீஷர்களுக்கும் கடைசியாக அவங்க சத்தமிட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு முறையிடுற வரைக்கும் இயேசு கிறிஸ்து மௌனமாக இருந்தார். அப்போ என்ன செய்யணும்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆண்டவரத்தில் நம்ம என்ன செய்யலாம்? ஃப்ரீயாக என்ன செய்யலாம்? நம்ம ஒரு ஃப்ரீடம், நமக்கு சுதந்திரமாக நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட கூப்பிடணும். ஒருவேளை இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா, அன்னைக்கு சாயங்கால வேலையில் எந்த பிரச்சனை நீங்கள் போய்கிட்டுங்க எனக்கு தெரியாது, யாராக இருந்தாலும் சரி, ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் படகுல தான் இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையினும் படகுல தான் இருக்கார். உங்கள் குடும்பத்தில் இருக்கார். நீங்கள் என்ன செய்யணும்? அவர்கிட்ட என்ன செய்யணும்? முறையிடணும். அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்கள் மீது இறங்கும் ஐயா, நான் பிரச்சனையில் அமிழ்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை காப்பாற்ற மாட்டேன் நீ கேட்கணும். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? அப்படி ஆமென். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, இயேசு உடனடியாக தன் பிள்ளைகள் மேலே எவ்வளவு பாசமாக இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு என்னப்பா புத்தி இல்லையா? ஞானம் இல்லையா? ஏன் நீங்கள் இப்படி செஞ்சனா நான் போய் இருந்தேன் அப்படி சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை. நேர எங்கே வந்தார்? சீசர்கிட்ட பேசுறது காட்டிலும் எங்கே போனார்? காற்றையும் கடலை என்ன செஞ்சார்? அதட்டினார்.
இவங்கள்ட்ட பேசி இவங்களுக்கு புரிய வைக்கிறத காட்டிலும் முதல்ல அவங்களுக்கு வந்து பிரச்சனை தீர்க்கணும்னு. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனை தீர்க்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வியாதியை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் மேல் கரிசனை வைத்திருக்கிறாளே, உங்களுடைய கவலைகள் எல்லாம் என் மேல் வைங்க, உங்கள் பாரங்களை என் மேல் வைங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் நின்றுச்சு. அவருடைய வார்த்தையில் சத்தம், அந்த அவர் சத்தத்தில் வல்லமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் சொன்னே ஆசாரத்து போகும்னு சொன்னார், அதில் ஒரு வல்லமை. இன்னைக்கு காலையில் இன்னைக்கு இப்போ இயேசுடைய வார்த்தையில் வல்லமை. காற்றும் கடலும் கூட அதுக்கு காதும் கண்ணு இருக்குது, அது கேட்டு அது கீழ்ப்படியுது. நம்ம மனுஷர்கள் நம்ம கேட்டு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். கடைசியில் இன்னொரு சொல்கிறாரு பாருங்க, அதெல்லாம் ஏறையாயிருச்சு. கம்படியாக அவர் அமர்த்திட்டார். அமர்த்திய உடனே அவர் கேட்குறாரு, உங்களுக்குள்ள ஏன், உங்கள்கிட்ட ஏன், நீங்கள் ஏன் பயப்பட்டீங்க, உங்களுக்குள்ள என்ன இல்லை, ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டுங்கிறார். பயம் விசுவாசத்தை தூரப்படுத்தும். விசுவாசத்தில் என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில் இருக்க விசுவாசத்தை அகற்றிவிடும். இந்த பயம் வந்து என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போ பயப்பட மாட்டாங்க, பிரச்சனைகள் கண்டு பயப்பட மாட்டாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் காரங்கெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணி அதை மூடினாங்க சபையை. ஆனால் நான் எல்லாத்தையும் சொன்னேன், யாரும் இங்கே போகக்கூடாது, நான் தனியாக போகிறேன்னு சொல்லி நான் தனியாக போய் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரங்களுடைய அந்த அவங்க இதில் போய் அந்த ஏரியாவில் போய் நான் தனியாக நின்று அவங்கள்ட்ட எல்லாம் பேசினேன் உட்காந்து. நல்லா வர வச்சாங்க. ஆனால் நீங்கள் மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் நாங்கள் பயப்பட்டு ஓடுறேன்னு நினைக்காதீங்க, நான் தனியாக வந்திருக்கிறேன் பேசுகிறதுக்கு. இப்போ நீங்கள் பேசலாம், நாங்கள் யாரையும் மதம் மாற்ற விரும்பலை, மதம் மாற்றுறதுலையும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னா. நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் பேசுங்க. யாரா ஒரு ஆள் ஒரு மதம் மாற்றிருக்குன்னு சொன்னால் நான் உடனே நீ ஜெயிலில் போடுங்கன்னு சொன்னேன். அப்படி ஒரு மணி நேரம் பேசிட்டு மறுபடியும் வந்த உடனே அநேக பிஜேபிக்கு லீடர்ஸ்லாம் வந்தாங்க என்கிட்ட பேசுகிறதுக்கு. ஆனாலும் நான் சொல்லிட்டேன், ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அடைச்ச பிறகு நான் இனி இங்கே போக மாட்டேன். ஆனால் ஒரு நாள் தேவனே எங்களுக்கு உதவி செய்வார தரப்பதற்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். ஹல்லேலூயா. ஸோ அப்போ பாருங்கள், காற்றும் கடலும் எல்லாமே பயம் இருக்கக்கூடாது. பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. இயேசுவை அதான் தாவீது ராஜா சொல்றாரு 23ஆம் சங்கீதத்தில், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்பட நீர் என்னோடு கூட இருக்கிறீங்கிறாரு. சங்கீதம் 27 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தனுடைய வெளிச்சமும் ஜோதிமானவர் நான் யாருக்கு அஞ்சுவேன் பயப்படுவேன் இருக்காரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது 30-31 வசனங்களில் எனக்கு கர்த்தர் என்ன, அதாவது என்ன சொல்றது, இஃப் காட் பி ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகென்ஸ்ட் மீ, அவர் தேவன் என்னோடு இருப்பான்னு சொன்னால் அவருக்கு விரோதி யார் அப்படின்னு, எனக்கு விரோதி யாராக இருக்க முடியும் இருக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட மாட்டார்கள். அதுக்கு பிறகு தான் சொன்னார், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாது. இயேசு இன்னைக்கு விரும்புகிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். அவர் மேலே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான். உங்கள் குடும்பங்கள் கெட்டு போகாது, நாம் கெட்டு போக மாட்டோம். நித்திய ஜீவனை அடைப்பதற்கு நமக்கு எல்லா இந்த உலகத்திலையும் நான் என்ன செய்வார், ஆசீர்வாதம் கொடுப்பார். அது கடைசியாக நம்ம என்ன செய்ய, நம்ம தேவ ராஜ்யத்துக்கு போகும்போதும் நம்ம அங்கே இருப்போம்னு. இப்போ அந்த 4 அந்த பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், என்ன சீஷர்களுடைய தவறு என்ன, 4 தவறு. நம்ம முதல் தவறு பாருங்கள், நான் சொல்கிறேன், இது மூலம் இயேசு உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். சீஷருடைய 4 தவறு. நம்பர் 1, இயேசு கிறிஸ்து, அதாவது சீஷர்கள் மறந்த ஒரு காரியம் கேட்டால், சார அந்த சராசரங்களையும் உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த அவர் கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர் என்பதை என்ன செய்யாங்க, மறந்துட்டாங்க. அவர் எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர் என்பதை அவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா காற்றும் கடலும் கூட அவர் தான் உண்டாக்குனாரு. அவர் என்ன செய்றார், வானத்தை பூமியை அவர் உண்டாக்குனாரு. அதை அவங்க மறந்துட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட சிருஷ்டி கர்த்தர் அந்த என்ன பிரச்சனை வந்தாலும் அது அவருக்கு தெரியாமல் வராதுன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த காரணம் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அறிந்தவராக இருக்கிறார். மேன் 2வது காரியம் என்னன்னு கேட்டால், இவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்போ அந்த படகுல இருக்கும்போது நாங்கள் மறிக்க போகிறோமே, சாக போகிறோமேன்னு சொன்னாங்க. அந்த படகுல யார் இருந்தது? இப்போ நான் அந்த படகுல இருக்கிறோம், இயேசு இருக்கும்போது அந்த படகு மூழ்கினா யார் சாவா? இயேசுவும் சாவார்.
அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் சாக போகிறோம், மடிய போகிறோம்னு சொன்னாங்க. தவறான எண்ணங்கள், புரியாத எண்ணங்கள், தேவ அறிவில்லாத காரியங்கள். அவர் நம்ம அந்த படகு மூழ்கிச்சுன்னா அவரும் என்ன செய்வார், சாவாருன்னு தெரியும். ஏசு அந்த படகுல தானே இருந்தார். அப்போனா ஏசு இருக்கிற படகுல மரணம் வருமா? மரணம் வராது. அதை மூழ்க விட மாட்டார். இயேசு எப்பொழுது வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பாரோ, என்ன உங்கள் படகு, உங்களுடைய வாழ்க்கையின் படகு அமுங்கி அழியவே அழியாது. அல்லேலூயா. உங்களுடைய பிஸ்னஸ் அழியாது. உங்களுடைய காரியங்கள், நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும், தொழில்களிலையும் என்னைக்கு அமிலவே நஷ்டம் வரவே வராது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையின் படகுல அவர் இருக்கிறபடினாலே சாவு, மரணம், ஆனால் நஷ்டம் என்கிற காரியம் வரவே வராது. அல்லேலூயா. அவர் சாவார். இப்போ சொல்ல நாங்கள் மட்டும் தப்பிச்சுக்கிறோம், நீங்கள் மட்டும் என்ன செய்யுங்க, இல்லை நாங்கள்லாம் சாக போகிறோம், நீ மட்டும் சாக மாட்டேன்னு அப்படின்னு நினச்சாங்க அவங்க. ஆனால் இயேசுவும் மரிப்பார். ஆனால் இயேசு இருக்கிற படகுல மரணம் கிடையாது. மூணாவது காரியத்தில் என்ன கேட்டால், இயேசு இருந்த படகுல தான் அந்த எல்லா பிரச்சனையும் வந்தது. எனது ஸ்டார்ம் அண்ட் விண்ட், காற்றும் புயலும் வந்தது. ஆகையினாலே இயேசு இருந்த படகுல என்னன்னு கேட்டால், எந்த இது வந்தாலும் படகு வந்தாலும் இயேசு இருக்கிறதுல வரும்போது இயேசுடைய பொறுப்பு. மூணாவது காரியம். நாலாவது காரியம் இம்பார்ட்டன்ட். அக்கறைக்கு செல்வோம், வாருங்கள் நம்ம அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அக்கறைக்கு போவோம்னு சொன்னவர் யாரு? யார் சொன்னார்? சீசல் சொன்னாங்க, இயேசு சொன்னாரா? இயேசு சொன்னாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னவர். ஆனால் அவரை நம்பி அந்த படகுல உட்கார்ந்த உடனே அக்கறைக்கு போவோம்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்காமல் இருப்பாரோ? கடைசி வரைக்கும் கொண்டு போய் செய்வாரு. வழியில் என்னதான் ஒரு பிரச்சனை, எப்படிதான் இருக்கணும், அவர் இருக்கிற வரைக்கும் படகு அமிலாது அக்கறைக்கு போய் சேரும். அல்லேலூயா. எல்லோரும் உயிரோடு காப்பாற்றப்படுவார்கள். நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் சாத்தான் செய்ய முடியாது, அதை தொட முடியாது, பறிக்க முடியாது. இந்த சாயங்கால வேலை இந்த நிச்சயத்தோடு நீங்கள் போங்க. இயேசு இருக்கிற படகுல என் வீட்டில் இயேசு இருக்கிறாரு, என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரு. அக்கறைக்கு போவோம் சொன்னவரே கடைசி வரைக்கும் அக்கறையாக தேவ ராஜ்யத்தில் சேர்க்கிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. என் இயேசு எல்லாவற்றையும் வெற்றி எனக்கு தருகிறவர், எல்லாவற்றையும் ஜெயம் தருகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த ஒரு காரியமே என்னை தீட்டுப்படுத்த முடியாது, என்னை நஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4 காரியத்தை அவங்க மறந்துட்டாங்க இயேசுடைய சீஷர்கள். நம்ம இந்த காரியத்தை மனசில் வைத்துக்கொள்வோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம் ஒரு நிமிஷம். ஆண்டவரோடு சொல்லுவோம், ஆண்டவரே என் படகுல இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீர் பொறுப்பானவர். இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் உங்களுடைய கரத்தில் உண்டு. நானும் என் பிள்ளைகளும் குடும்பங்களும் என்னுடைய தொழில்களும் உங்களுடைய கரத்தில் உண்டு. நீர் இல்லாத ஒன்று நடந்தது கிடையாது, நடக்க போகிறது கிடையாது. வானத்தும் பூமியும் படைத்த சிருஷ்டி கர்த்தர் நீர், கர்த்தாவே நீர். அப்போ எல்லாவற்றையும் நீ பார்த்து ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் படைத்தவர். இந்த காற்றும் கடலையும் கூட நீர் படைத்தி. அது என்ன செய்ய முடியுங்களே? ஒன்றும் செய்ய முடியாது. டாக்டர்ஸ் ஆர் என்ன பிஸ்னஸ், மற்ற யாராக இருந்தாலும் எந்த தொழிலாலும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அப்படின்னாலே கர்த்தர் எந்த பிசாசு எந்த விதத்தில் என்ன செய்ய முடியாது, எதையும் நஷ்டப்படுத்த முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார், சமாதானம் தருகிறவராக இருக்கிறார். இந்த சாயங்கால வேலையிலே சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட நீ என்னோடு கூட இருக்கிறீர், உம்மோடு கூட பேச எனக்கு கிருபதாரும், உம்மோடு கூட இருந்து ஐக்கியப்பட கிருபதாரும். நாங்கள் வீண் வார்த்தைகளை பேசாதபடிக்கு நீர் பிரியப்படுகிற வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருபதாரும். எங்களை விட்டு தூரமாய் போகாதரும் ஐயா, என் குடும்பத்தில் சொல்லி கேட்கலாம். Hallelujah, Lord, we thank you, Jesus. Lord. Praise the Lord. நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவருடைய ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய பிரியான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. Hallelujah. ஸ்தோத்திரம். பரிசுத்த நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனத்தை எங்கள் மத்தியில் பிரசங்கிக்கும்படியாய் கொடுத்த கிருபைக்கு நன்றி. நீர் இருக்கிற எல்லையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவையெல்லாம் உம்மாலே அடங்க பண்ண ஆண்டவரே வல்லமையில் தேவனோடு இருக்கிறேன்றதான விசுவாசம் வாழ்வு எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும்.
உம்முடைய வார்த்தைகளே விசுவாசம் இருக்கட்டும். அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னபோது வழியிலே பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்குன்னு சொல்லி கூப்பிடவில்லை. ஆண்டவரே நீர் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அழைத்து சென்ற தேவன் ஐயா. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்வில் அற்புதமான பாதுகாப்பு அதிசயங்களை செய்கிற தேவன் ஐயா. நீர் இறையாதை அமைதலாய் என்று சொல்லும்போது அவையெல்லாம் உம்முடைய வார்த்தைக்கு மேலாக இயற்கை சீற்றம் கொள்வதில்லை. எங்கள் ஆண்டவர் உம்முடைய பிள்ளையுடைய வாழ்வில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உம்முடைய பாதுகாப்பின் எல்லைகள் மறைத்துக் கொள்ளும். ஆசுவதி நீர் மையப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பாடலும் மறவாதே. ஆமென், ஆமென்.